சரிகமபா சீனியர்ஸ் சீசன் 6க்கான ஆடிஷனில் எஸ்பி சரண் அப்புறம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு காரசாரமான விவாதம் ஒன்று நடந்திருக்கிறதாவும் கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணுற விதத்தில் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கடும் போட்டி ஏற்பட்டிருக்கிறதாவும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல் இப்போ வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வெளில பார்க்க போகிறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 முடிஞ்சு அதுக்கப்புறம் லிட்டில் ஜாம் சீசன் 5 ஆரம்பிச்சாங்க. அதுவும் முடிஞ்சு அதில் அபிஷேகா டைட்டில் வின் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ சரிகமபா சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சீசன் 6க்கான ஆடிஷன் நடக்க போகுது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் இது மாதிரி எக்கச்சக்கமான மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆடிஷனை கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு மெகா ஆடிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 42 போட்டியாளர்களை சூஸ் பண்ணி அதில் 20 நபர்களை சரிகமபா மேடையில் அனுப்புறதுக்கு ஜட்ஜஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஆரம்பத்தில் இந்த ஆடிஷனில் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அப்புறம் ஆங்கர் அர்ச்சனா மேடம் இவங்க 2 பேர் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆடிஷன்ஸில் கலந்துக்கக்கூடிய போட்டியாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால ஒரு நாளைக்கு அப்புறம் எஸ்பி சரண் அப்புறம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இவங்க 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு ஆடிஷன் நடத்திருக்காங்க. வரக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் ரொம்ப சூப்பராக பாடினதால யாரை இந்த ஆடிஷனில் சூஸ் பண்ணுறது, யாரை ஃபில்டர் பண்ணுறது, யாரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஆடிஷனில் ஒரே ஒரு ஜட்ஜு முன்னாடி ஒரு கண்டஸ்டன்ட் பாட மாட்டாங்க. 2-3 ஜட்ஜஸ் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி தான் வரக்கூடிய கண்டஸ்டன்ட் அவங்க பாட்டை பாடும்போது அதில் அவங்க பெஸ்ட்டாக பாடிட்டாங்கன்னா டேரெக்டாக செலக்ட் ஆகும். அப்படிலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணலாமா இல்லை அனுப்பிடலாமா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. இதில் ஒரு சில போட்டியாளர் பெர்ஃபார்மன்ஸ் சிங்கர் எஸ்பி சரண் அவர்களுக்கு பிடிச்சதாகவும் ஆனால் அதே பெர்ஃபார்மன்ஸ் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு பிடிக்காமல் போனதாலும் இந்த போட்டியாளர்களை சூஸ் பண்ணுறத இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய காரசாரமான விவாதம் நடந்திருக்கு. அப்படி நடக்கக்கூடிய அந்த விவாதம் ரொம்ப செல்லமாக சரிகமபா செட்டில் எப்படி ஷூட்டிங்கில் சண்டை போட்டுப்பாங்களோ அதே மாதிரி நான் இவங்களை சூஸ் பண்ணியே தீருவேன், நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த கண்டஸ்டன்ட் பாடியே ஆகணும், எனக்கு ஹோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சிங்கர் எஸ்பி சரண் சொல்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் இல்லை இதுக்கப்புறம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பாட வச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம், இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலாம், எடுத்தோடனே செலக்ட் பண்ண வேணாங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் அவருக்கு அடுத்த பதிவு பண்ணுற மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குதான். இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக சரிகமபா சீனியர் சீசன் 6க்கான அந்த மெகா ஆடிஷன் சொல்லி ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த எபிசோடில் ப்ளூப்பர்ஸ் அப்படிங்கிற பெயர்லையோ இல்லை பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிங்கிற பெயர்லையோ டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த சீனியர் சீசன் 6 மேலே எதிர்பார்ப்பு அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் பவித்ரா, இனியா, சுஷாந்திகா, சபேசன் இது மாதிரி சீனியர்ஸில் ஹை லெவலில் பாடக்கூடிய போட்டியாளர்கள் மாதிரியே இந்த சீசனில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. என்னதான் லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் அபிஷேகா டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் குழந்தைங்களோட கெப்பாசிட்டி ஒரு அளவுக்கு மேலே அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு பாட முடியாது. ஆனால் சீனியர்ஸ் அப்படி கிடையாது, எப்போதுமே ரகலையோடு இருக்கும், எல்லா கண்டஸ்டண்ட்டும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே வைக்க முடியாத அளவுக்கு பாட்டு பாடுவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.